ராகவா லாரன்ஸ் புதிய அறிவிப்பு, அதை பத்தி தான் பேச போறோம். ராகவா லாரன்ஸ் அவர்கள் 11ஆம் தேதி ஒரு அறிவிப்பு தரதா சொன்னார். ஆனா இப்போ அந்த அறிவிப்பே மக்கள் நீங்க தான் எங்க கிட்ட சொல்லணும், நான் அரசியலுக்கு வரட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டார். மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கறது நீங்க அரசியலுக்கு வாங்க, எல்லாருமே கிரீன் சிக்னல் காமிச்சாச்சு. இருந்தாலும் கூட தாவேகாக்கு வருவாரா இல்ல வேற பக்கம் போவாரா அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் தாவேகாக்கு போகக்கூடாதுன்னும், தாவேகா தொண்டர்கள் தாவேகா எல்லாருமே நிச்சயம் இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில நின்று 2026 எலெக்ஷன்லயே ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ ஆகி ஒரு அமைச்சர் போஸ்டும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த லெவல்ல கிடைக்கும் பொழுது ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிறைய சமூக பணிகள் செய்வார். இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் 2031 எலெக்ஷனை சந்திக்க போகிறார். அந்த 2031 எலெக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு விஜயை விட ரஜினிகாந்த் அவர்கள் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ். இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 2031 எலெக்ஷன்ல தாவேகா விஜய் அவர்கள் பக்கம் இருப்பார்களா இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் பக்கம் இருப்பார்களா, இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இதுதான் இப்போ 2031 எலெக்ஷன்ல பார்க்க வேண்டியதா இருக்குது. மக்களும் தாவேகா தொண்டர்களும் எல்லாம் எதிர்பார்க்கிறது தாவேகா பக்கம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அவர் இப்பவே ஆளும் கட்சியில் இருக்கும் பொழுது சமூக பணிகள் இன்னும் நிறைய செய்ய முடியும். இப்பொழுதே நிறைய ஊனமுற்றவர்களுக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சமூக தாக்கத்தை கொண்டு வர முடியும். அது மாதிரி ஆட்கள் வர்றதுக்கு ஒரு ஜெயிச்ச கட்சியில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எம்எல்ஏவா இருக்கணுங்கிறது அவசியமும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த பவர் கிடைக்கும் பொழுது எவ்வளவு நன்மை செய்வார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எல்லாருமே முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகா கட்சிக்கு போவார்களா இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறீர்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.